சமோசை சூடா சமோசா ஆஹா வாங்க வாங்க. இந்த மாதிரிதாங்க ஒரு நாள் நான் சமோசா வித்துன்னு இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் அந்த பக்கமா போன இடத்துல என்னடா ஒரே சிவப்பு கலரா இருக்குது, ரத்த கலரியா இருக்கும், ஏதாச்சும் பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லி குடுகுடுன்னு உள்ள போய் பார்த்தா அங்க இது ஏதோ போராட்டம் பண்ணிருக்கிறாங்களோ, அதுவும் அமைதியா வர இருக்கிறாங்க. நமக்கு தான் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, சிவப்பு கலர் தானே, அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. காவி கலர் ஏதாவது இருந்தாதான் அங்க வந்து மிகப்பெரிய பிரச்சனை, அடிதடி வெட்டு குத்துப்படி அதெல்லாம் இருக்கும். அதனால நமக்கு அங்க பிரச்சனை இல்ல அப்படின்னு சரி யார் தான் அங்க போராட்டம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா இந்த சிவப்பு கொடிக்காரங்க உட்காந்து போராட்டம் பண்ணிருந்தாங்க. என்னெல்லாம் பேசுறாங்கன்னு பார்த்தா இந்த பூ கட்சி என்னெல்லாம் தில்லுமுள்ளு பந்து அப்படின்றது பேசிட்டு இருந்தாங்க. அது மட்டும் தாண்டி இந்த திருப்பரங்குன்றம் அதை ஏன் இப்போ இவ்வளோ பெருசா பிரச்சனையாக்குறாங்க, அதுக்கு ஏன் இவங்க ஆதரவாளர்லாம் குரல் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அது என்ன மேட்ருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிமிஷம், இது என்ன மேட்ரு, இந்த திருப்பரங்குன்றம் மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த சிவப்பு கட்சிக்காரங்க போராடுறது ஒன்றும் பூசு கிடையாது. எப்போ பார்த்தாலும் அவனா போராட்டம் அதுக்கு போராட்டம் இதுக்கு போராட்டம் இறங்கிடுவாங்க. நமக்கு அது பூசு கிடையாதுங்க. இப்போ இந்த என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த திருப்பரங்குன்றம் மேட்ரு திரும்ப எடுத்துக்கிட்டாங்க. ஒரு திருப்பரங்குன்றத்துல இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் காலங்காலமா இது வந்துகிட்டே இருக்கு. ஆனா ஒரு தனி நபருடைய பிடிவாதத்தினால அது கேஸ் போட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையா மாத்தி வச்சுக்கிறாங்க. மதுரை மக்களுடைய அந்த ஒற்றுமையை சீர்குலைக்கிற வேலையா இவங்க எல்லாம் இறங்கி இருக்கிறாங்க. அதுக்கான வேலையை தான் பார்த்துன்னு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அயோத்தி மாதிரியே மதுரையை மாத்தணும், தமிழ்நாட்டை மாத்தணும் அப்படின்றதுல குறிக்கோளோட இருக்கிறது தான் இந்த RSS பிஜேபி இவங்களுடைய முக்கிய நோக்கமா இருக்கு. இந்த நோக்கத்துல நம்ம முக்கியமா ஒண்ணு கவனிக்கணும்னா, அயோத்தி எப்படி பாபர் மசூதியை இடிச்சு ராமர் கோயில கட்டினாங்களோ அதே மாதிரி 3000 மசூதிகளை இவங்க வந்து ஒரு குறி வச்சிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் நம்ம சிக்கந்தர் தர்கா, அதுல மாட்டிக்கிச்சு. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த முருகர் கோயிலும் இருக்கும், தர்காவும் இருக்கும். ஒரு மலையில இப்படி 2 இருக்கிறதுலாம் எவ்வளவு பெரிய அதிசயம். இது எல்லாத்தையும் உடைக்கணும், அதை சீர்குலைக்கணும், அந்த அமைதியை சீர்குலைக்கணும் அப்படின்ற வேலையாதான் இவங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த 3000 மசூதிகள்ல இதுவும் ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க. இதுல நீதித்துறை ஒரு வேலையை பாக்குதுங்க. இந்த பக்கம் ஒரு பக்கம் இவங்க RSS பிஜேபின்னு இருந்தாலும் இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா ஜட்மெண்ட். அன்னைக்கே அம்பேத்கர் அவர்கள் சொன்னாரு, உனக்கான சட்டங்களுக்காக நீ போராடுற டைம்ல நீதித்துறையில உட்காந்து உனக்கான எதிரான சட்டத்தை ஒருத்தன் எழுதிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னாரு. அது மாதிரியான வேலைகள் தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குங்க. ஏன்னா நம்ம இங்க எதுக்காக ஒற்றுமைக்காக போராடிக்கிட்டு இருக்கோம், அந்த பக்கம் நீதித்துறையிலேயே உட்காந்து அவன் எழுதிக்கிட்டு இருக்கான் ஜட்மெண்ட். அந்த மாதிரிதான் RSS ஓடைய பிஜேபியோடைய சனாதனத்தோடைய விசுவாசியா சுவாமிநாதன் அவர்கள் சுவாமிக்கு பக்தியாக இல்லாமல் சுவாமியை தாண்டி ஒரு தீர்ப்பு எழுதியிருக்காரு. என்னன்னு, அங்கதான் தாராளமா தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம். ஏன்னா இத்தனை வருஷம் அது இழுத்தரிச்சிருச்சு. இப்போ தீபத்தூண்ல தீபம் ஏற்றலாம்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாங்களா? நீ என்ன பண்ணு, அங்க போனா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு காவல்துறையை வச்சு அங்கேயே தடுத்து நிறுத்தியாச்சு. இது மதுரை மக்களையே கைத்தட்டி வரவேற்றது எந்த இடத்துலையும் மறைக்கவே முடியாது, எல்லா மீடியாலையும் பரவிடுச்சு. ஆனா இவர் ஏன் நம்ம அந்த சுவாமிநாதன் அவர்களை வந்து சனாதனத்து வழியில அதோட விசுவாசின்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவர் சில வேலைகள் பார்த்திருக்காரு இல்லையா. இப்போ இந்த எச்சிலையில உருண்டு அங்க பிரதேசனம் பண்றது, அந்த மாதிரியான மூட பழக்கங்களுக்கு உள்ளாறது இருக்குல்ல, இந்த திட்டத்துக்கு தடை விதிப்பார். இவர் யாருன்னா, நம்ம எந்த மூட பழக்கங்கள்லாம் அழிச்சு அதுக்கு ஒரு தடை சட்டம் கொண்டு வர்றாங்களோ அது எதிராக ஒரு தடை, அந்த திட்டத்தை தடை பண்ணி எப்படி தடை சட்டத்துக்கே எதிரா இன்னொரு தடை சட்டம் போட்டு இவரு புதுசா இன்னொரு சட்டம் போடுவாரு, இவரா எழுதுவாரு. அங்க எழுதுகிறது தான் கிடையாது. அவங்க மேல ஒரு சட்டம் இருக்கு, அந்த சட்டத்தின்படியான வழியில அது அறத்தின்படி அது மக்களுக்கு யோசிச்சுதான் இவங்க சட்டம் போட்டிருக்காங்க. அதையே தடை பண்றதா சுவாமிநாதன் அவர்களுடைய வேலை. இந்த மேட்டு சொல்ற பாருங்க, அந்த எச்சலையில உருண்டு பிரதேசனம் பண்றது இருக்கு, அங்க பிரதேசனம் பண்ணி வேண்டுதல் நிறைவேற்றுறது இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூட பழக்கம், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, அதனால உடம்புக்கு கேடுதான் வரும் அப்படின்னு சொல்லி அந்த மூட நம்பிக்கைக்கு தடை விதிச்சு ஒரு சட்டம் போடுறாங்க. இப்ப அந்த சட்டத்துக்கு இவர் ஒரு தடை விதிக்கிறாரு. அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் பண்ணலாம், தெய்வ அனுகிரகம் அப்படின்னு ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாங்க அப்படின்னா, இப்ப அந்த சட்டத்துக்கு ஒரு தடை சட்டம் போடுவார். இப்படியான வித்தியாசமான வேலைகள் பார்த்தாரு. இது மட்டும் இல்லாம 13 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்காம இருக்கிறதுக்கு இவர் ஒரு முக்கிய காரணமா இருந்துட்டு இருக்காரு. அதனாலதான் சொல்றோம், இவர் ஜட்ஜு கிடையாது, RSS தொண்டர். அப்படி சல்யூட் அடிச்சு நின்னாருன்னு வச்சுங்க, டவுசர் மாட்டிக்கினேன், அருமையா இருப்பா. அப்படி நம்ம சொல்றது அதெல்லாம்
இதை தாண்டி இதுல பிஜேபி இன்னெல்லாம் வேலை பாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஜேபி கோர்ட் ஆர்டர் வச்சிருக்கு, கோர்ட் ஆர்டர் இருக்கு, கோர்ட் ஆர்டர் போட்டது உங்க ஆளு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கோர்ட் ஆர்டர் பத்திலாம் அதெல்லாம் பேசுறாங்கல்ல, அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிஜேபி ஆண்ட 12 வருஷத்துல சாமானியனுக்கான ஒரு நலத்திட்டம் சொல்ல முடியுமா? ஒண்ணு நான் சொல்றது சாமானியனுக்கான. ஏன்னா இன்னமும் கரண்ட் போய் சேராத எத்தனையோ ஊர்கள் இருக்கு, அது அவங்க கண்ணுக்கு தெரியாது. டிஜிட்டல் இந்தியா, நாங்க டிஜிட்டல் இந்தியாவை மாத்திட்டோம் இப்படிலாம் சொல்லுவாங்க. அங்கதாங்க நீங்க இந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும். டிஜிட்டல் இந்தியாவை மாத்திருவீங்க, ஆனா எல்லா பக்கமும் கலவரங்களை போட்டு அவங்க கையில ஒண்ணுமே கிடைக்காத மாதிரி அவங்க சோத்துக்கு திண்டாட விட்டுருவீங்க. அப்ப அவங்களுக்கு எதுவுமே போய் சேராது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு எல்லாரும் கொண்டாடுவாங்க, வெளிநாட்டுல இருந்து எல்லாரும், இவராலத்தான் எல்லாரும் எல்லாமே நடந்துச்சு. ஒரு பக்கம் உயரிய விருது கொடுப்பாங்க, அந்த நாட்டிலயும் உயரிய விருதான விருதை அந்த நாட்டு சேர்ந்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, இங்க இருக்கிறவருக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆன ஆளு நம்ம ஜி அவர்கள். இப்ப இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 100 நாள் வேலை திட்டத்தை பிடிக்கிறது. மன்னன் நாகேந்திரன் சொல்ற அப்படி இந்த 100 நாள் திட்டத்தின் மூலமா 125 நாளா மாத்துறதுனால எத்தனை பேருக்கு கூடுதல் வேலை வாய்ப்பு அதிகரிக்குது தெரியுமா? நீங்க வேலை வாய்ப்புல அதிகமாக்கி கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, கொடுத்தீங்களா? உங்க ஜி அவர்கள் ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னாரு, அதை செஞ்சாரா? அதை கேட்டீங்களா? அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. ஏன் இங்க மட்டுமா பிரச்சனை? அங்கெல்லாம் பிரச்சனை இல்லையா? மத்திய அரசோட எத்தனை காலி பணியிடங்கள் இருக்கு, நான் லிஸ்ட் அவுட் எடுக்கட்டுமா? இப்பெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது, ஆனா இதெல்லாம் பண்றது இல்லை, கேட்கறது இல்லை. காரணம் நம்ம ஜி அவர்கள் இதெல்லாம் கண்டுக்க மாட்டார். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த 100 நாள் வேலை திட்டம் ஒரு பக்கம் இப்படி போயிடுச்சு. விலைவாசி அவர் அப்படின்றத பாத்தீங்கன்னா, இந்த டீசல் விலை, பெட்ரோல் விலை இதெல்லாமே இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கேன்சல் பண்ணணும், அதை தான் கம்மி பண்ணணும். கம்மி பண்றேன்னு சொன்னீங்களே, கம்மி பண்ணீங்களான்னு கேட்பாங்க. ஏன் மத்தியில் ஆள்றது உங்க அரசு தானே, ஒன்றிய அரசு தானே, அவங்க கம்மி பண்ணா என்ன? ஜிஎஸ்டி மூலயமா தானே இதெல்லாம் பண்ணீங்கோ. ஜிஎஸ்டின்னு ஒண்ணு வச்சு பண்றீங்களே. இன்னைக்கு தங்க விலை உச்சத்துக்கு போயிடுச்சு. தங்க விலைக்கு நிகரா பெட்ரோல், டீசல், கேஸ் இதெல்லாம் விலையில இருக்குல்ல. இன்னைக்கு தேர்தல் வருதுன்ன உடனே நீங்க 2.0 ஜிஎஸ்டி அப்படின்னு கொண்டு வந்து எல்லாத்தையும் குறைப்பீங்க. இந்த நாசுக்கான வேலை இதெல்லாம் பண்றீங்கல்ல, இந்த மாதிரிதான் இருக்குதுங்க நீங்க பண்றதுங்க. அப்படியே இவங்க அடுத்து ஆரம்பிச்சிருவாங்க, திமுக ஊழல் அரசு, திமுக ஊழல் அரசு, ஊழல் அரசு, ஊழல் அரசுன்னு சொல்றீங்களே. இந்த தேர்தல் பத்திரம் மூலயமா 6100 கோடி நீங்க வாங்கி இருக்கிறது ஊழல் இல்லையாங்களாங்கோ? அந்த ஊழலுக்கெல்லாம் எங்க போய் சொல்றதுங்கோ? இதெல்லாம் நமக்கு கேட்டா நீ ஆன்டி இண்டியன், யூ ஆர் ஆன்டி இண்டியன். நம்ம அண்ணன் ஒய் ராஜா அவர்கள் வந்துருவாரு. சி ஒய் ராஜா, ஒய் ராஜா இது மட்டும் கிடையாது. ரிலையன்ஸ் உங்களுக்கு தெரியும், பெருசா ஈடுபடலை. ஆனா இன்னைக்கு ஜியோ நம்பர் 1 மார்க்கெட். அப்படி மாறுறதுக்கு யார் காரணம்? நம்ம ஜி அவர்கள். அங்கே டம்முக்கு டப்பான் அடிச்சுங்கிறாரு, டம்முக்கு டப்பான், டம்முக்கு டப்பான். இன்னொரு பக்கம் அதானி துறைமுகம் வந்துக்குது, இதெல்லாம் தெரியுமா? இன்னைக்கு கஞ்சா சப்ளை ஆகுறது மொத்தமே அதானி துறைமுகத்துல இருந்தா வருதுன்னு யாருக்கும் தெரியாமலாம் கிடையாது. எங்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது, அந்த இடத்துல இருந்து வரவே கிடையாது. அது எப்படி அங்கிருந்து வரும்? கிடையாது. இது தாண்டி இந்த பாஜக பண்ற இன்னொரு நாசுக்கான வேலை என்ன தெரியுமா? சுதந்திர போராட்ட தியாகிகளை எல்லாரையும் கண்மூடி மறைத்து கொண்டு, இவங்க கிடையாது, காந்தி போராடலை, நேரு போராடலை, அவங்களுக்கு சுதந்திரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, பார் சவாக்கர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தார்ல அவர் தான். இப்படி பண்ணக்கூடிய வேலைதான் யாரு? நம்ம பாஜக அரசு, ஒன்றிய அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்றேன்னா, நேரு பேர் வச்ச ஒரு மியூசியம் ஒண்ணு இருக்குங்க, அந்த பேரை மாத்தி விட்டாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஊரக காந்தி, மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுக்கோ, அதையும் மாத்தி விட்டாங்க, ஜி ராம்ஜி அப்படின்னு மாத்தி விட்டாங்க. இதெல்லாம் நம்ம நோட் பண்ணாதானே தெரியும். இதெல்லாம் நோட் பண்ண கூடாதுன்னு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சித்து வேலைகள்லாம் மறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பக்கம் திருப்பரங்குன்றத்தை கிளப்பி விடுறது, இந்த பக்கம் அப்படியே கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறது. ஏன்னா இந்த கலவரத்திலே இருந்துட்டு அவங்க சொந்த பிரச்சனையை தான் நீ பார்ப்ப. நீ எங்கிருந்து போய் மக்கள் பிரச்சனையை பார்க்க போற? சுதந்திர போராட்ட தியாகிகளை பத்தி யோசிக்க போற? சுதந்திர போராட்டத்துல கலந்துகிட்ட ஒருத்தர் இன்னமும் உசுரோட ஒருத்தர் இருக்கார், ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். அப்படி மக்களுக்காக போராடின ஒரு தலைவன், தன்னை எவ்வளவு குடும்பத்தினாலும் களத்துல மக்களுக்காக நின்ன ஒருத்தர் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். அவரும் இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்காரு. இப்படிப்பட்டவங்க இருக்கிற மண்ணுல 101 வயசு ஐயும் இன்னமும் இருக்கிற அந்த மண்ணுல சமீபத்துல அவருக்கு 101 வயசு அப்படின்னு சொல்லி பிறந்த நாள்லாம் கொண்டாடினாங்க. இப்படியான தலைவர்கள் மத்தியில இப்படியும் ஒரு தருதலை தலைவன்
இப்பெல்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்தோன்னு வச்சுக்கீங்களா, அடுத்து பெல்ட் அடிச்சு தமிழ்நாட்டுக்குள்ள வந்தோன்னு வச்சுக்கலாம். இவ்வளவு நேரம் ஒன்றிய அரசு நோண்டிட்டான். தமிழ்நாட்டுக்குள்ள வந்தோம்னா இந்த திருப்பரங்குன்ற மேட்ருக்கு முன்னாடி முன்னாள் முதல்வர், மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஐயா எடப்பாடி அவர்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பேசுறாருல அவரு, அவனா ஏன் கோர்ட் தான் ஜட்ஜ்மெண்ட் வச்சிருக்கு, திமுக அரசோட சதி அதுதான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் முன்ன இருந்த எடப்பாடி கிடையாது, எடப்பாடி 2.0 அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. கலர் கலரா வண்டி எடுத்துன்னு எனக்கு பச்சை கலர்ல எடுத்து சுத்தினுங்கிறாரு. மொத்தமா அப்படியே அடமானம் வச்சுட்டாரு. பாஜகவுக்கு தன்னை அடமானம் வச்சுட்டு இப்போ இவருடைய பழைய வரலாறு ஒன்று சொல்லலாம். 2017 இந்த திருப்பரங்குன்ற மேட்ரு இஷ்யூ அப்பயே வருது. அப்ப என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஏன் வழக்கமா ஏத்துனா பதிலனா வந்துச்சுன்னு கோர்ட்ல சொன்னவரு எங்க ஐயா எடப்பாடி அவர்கள் அப்பெல்லாம் நல்லவரா இருந்தார். அடுத்து அப்படியே பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், தன்னை பிஜேபிக்கு அர்ப்பணிச்சு இப்படியே இருப்பதனால, தன்னை அடிமைப்பட்டு கொண்டதுனால, வேற யாரும் கிடையாது, எங்க அம்மா ஜோதிகா பயங்கரமா படம் ஜோதிகா, அடிமை சாசனம் எழுதி தருகிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளு, இப்படிலாம் இருக்குல்ல, அண்ணா அந்த மாதிரிதான் எழுதி கொடுத்துட்டு விட்டாரு. அப்படி ஒரு அடிமை சாசனம் கொடுத்ததால எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு அவர்களுக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்காரு. அடுத்து பார்க்கணும்னா மதுரையோட வளர்ச்சி, மதுரை வளர்ச்சி அடையுது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது திருப்பரங்குன்றம். அங்க போய் தீபம் ஏத்துறதுதான். மக்களோட அமைதியோ தொழில் வளர்ச்சியோ அதுக்கு காரணம் கிடையாது. அதெல்லாம் இருந்துச்சுன்னா, மக்கள் அமைதியா இருந்துட்டாங்கன்னா அடுத்தடுத்த சிந்தனையில் போய் அவங்க மேல போயிடுவாங்கல்ல. இப்போ இங்க நடக்கிற அந்த டங்ஸ்டன் சுரங்க வேலையை நடக்க விடாம பண்ணிடுவாங்கல்ல. இப்ப எதையாச்சும் பண்ணி குழப்பி விடணும், இவங்க வியாபார விருத்தி அடையணும். இவங்க எங்கெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டாங்களோ அங்கெல்லாம் டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு அழகர் மலையை பறி கொடுக்கணும், ஆரிடாவட்டா அந்த இடத்தையும் பறி கொடுக்கணும், அதை காவு கொடுக்கறதுக்காக இவங்க பாக்குற வேலை தான் இதெல்லாம். இதே மதுரையில எய்ம்ஸ் இப்பதான் ஏதோ செவுறு எழுப்பின்னு இருக்காங்க, விமான நிலையம் விரிவுபடுத்தும் வேலை, இதெல்லாம் பண்ண மாட்டாங்கோ. ஏன்னா அதெல்லாம் பண்ணா அது மக்களுக்கானது. அதுவும் எய்ம்ஸ் மருத்துவமனை எப்போ சொன்னது எங்காலு ஐயா சின்னவரே உதயநிதி அவர்கள் செங்கல்லாம் ஏத்து காட்டு அதை பார்த்தீங்களா அப்படின்னு அந்த அளவுக்கு பேசிட்டாரு வச்சுக்கோங்க. சின்ன பிள்ளையெல்லாம் உங்களுக்கு கலாய்க்குது, அரசியலுக்கு நேற்று வந்த பிள்ளையெல்லாம் கலாய்க்குதுன்ற அளவுக்கு தான் அன்னைக்கு இருந்தாங்க. இன்னைக்கு ஏதோ சுத்தி செவரு ஏத்து பாருங்க நாங்க எய்ம்ஸ் கட்டிட்டோம். அந்த போராட்டம், இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தோடைய போராட்டத்துக்கு அந்த மதுரையோட எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் எவ்வளவு பாடுபட்டார், எத்தனை மக்களை திரட்டி அங்க போராடினார், இது எல்லாமே தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சாலும் நீங்க அங்க என்ன பண்ணுவீங்க, மதுரை மக்களுடைய ஒற்றுமையை குலைக்கிறதுக்கான வேலையை தானே பார்ப்பீங்க. ஆகவே மக்களே, இந்த சதி எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை நலம் பெறும். இல்லை என்றால் திருப்பரங்குன்ற ஜோதியை விட உங்கள் வாழ்வு எரின்று எரியும். அந்த எரிச்சலில் இந்த RSS பாஜக கும்பலினர், சண்பரிவாளர் கும்பலினர் குளிர்காய்வார்கள். ஆகவே போகியை உங்கள் வீட்டில் கொளுத்த விட்டுறாதீங்க. பழையன கழிதல் மட்டுமே வேணும், பாரம்பரியம் சொல்லி பழச மட்டுமே புடிச்சுக்கிட்டு வியாபாரம் பாக்குறாங்க. அவங்க கிட்ட இருந்து உங்க பழசையெல்லாம் கழிச்சு விட்டுருங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.